நாங்கள் இப்போ போகிறது முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு தெரியும். முள்ளிவாய்க்கால் எப்படியான ஒரு இடத்தை கடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். பல சுமைகளை சுமந்த ஒரு இடம்தான், பல உயிர்களை இழந்த இடமும் இந்த முள்ளிவாய்க்கால் தான். இந்த முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம். பல கோடி பெறுமதியான பொருட்களை இழந்திருக்கிறோம். இப்படியான வலிகளை சுமந்த பிரதேசத்துக்கு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். மட்டும் இல்லாமல் உயிர்கள் பெருமதியான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். காவல் தெய்வங்கள் என்று எங்களால் கருதப்பட்ட உங்களோட பிள்ளைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இப்படி பல சுமைகளை சுமந்த இரத்த பூமியாக காணப்படுகின்ற இந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசத்துக்காக தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பிரதேசத்தை இராணுவமயமாக்கப்பட்டு இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை கடக்கும்போது எங்களை பழைய ஞாபகங்கள், நாங்கள் சிந்திய இரத்தங்கள், எங்களோட இருந்த உறவுகள், இந்த உயிர் பிரிவுகள் என்று நாங்கள் பலரையும் சந்தித்த இடம்தான் முள்ளிவாய்க்கால். கடல் என்றாலே அது ஒரு துணிக்க தூரமாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17, 18 இந்த காலப்பகுதிகளில் நந்தி கடலுக்கு முத்திரையே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. போகிறோம். நாங்கள் இப்போ கடற்கரை முள்ளிவாய்க்கால்ல கடற்கரை சைட்டுக்கு தான் போய் இன்னும் பார்த்துட்டு பாருங்கள் இப்படியான இடம் என்று சொல்லி. இது உறுதி யுத்தத்தில் பேர் போன இடம், முக்கியமான இடம். படுக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பங்கர்கள் இந்த பகுதிகளுக்கு கிடக்குது. பல உயிர்களை இழந்த இடம், பல உயிர்கள உறவுகள உயிர்கள் போனதோட அங்கங்கள் இழக்கப்பட்ட இடம். இன்று வரைக்கும் அங்கங்கள் இல்லாமல் நிறைய பேர் இருக்கணும், தாய் தந்தை இல்லாமல் கன பேர் இருக்கணும், பிள்ளைகள் இல்லாமல் தந்தை தாய் இருக்கணும். இந்த சைட்டெல்லாம் பாருங்கள், கிடங்குகள் மிகவும் ஒரு மிகவும் ஆழமான கிடங்குகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோட்டாவையாக இந்த இடத்துல அதிகமான புத்தகங்கள் கொட்டப்படுவதன் காரணமாக இந்த காட்டு விலங்குகளான குரங்குகள் மற்றும் மற்ற உயிரினங்கள் பாதிப்புக்கு அசௌகரியத்துக்கு உள்ளாகும். இந்த காரணம் இந்த இடத்துல இதில் ஃபுல்லாகவே இந்த சொப்பினைகள் ஒரு காற்றுக்கு அடித்து வரப்பட்டு அப்படியே இந்த மரங்களில் தொங்கப்பட்டிருக்குது. இருக்குது. இந்த பள்ளத்தில் தாமரைகள் பூத்து கிடக்கும். ஆனால் இன்னொரு விடயம் என்னென்னா, இதுவரை காலமும் விடப்படாத ஒரு இடம். சில கட்டிடங்களும் தாண்டு மண்ணுக்கு கிடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுகள் கட்டிடங்கள் மூடப்பட்டு மற்றது இடநாட்கள் எல்லாம் மேலே திரும்பி ஒன்று இருக்குது. இந்த ரோட்டால் தான் நீங்கள் போய்ட்டு இந்த ரோட்டில் நடப்பாங்க பொலித்தீன். இந்த இடத்துக்கால நாங்கள் போக்குள்ள எங்களுக்கு ஒரு பழைய நினைவுகள், அதாவது நாங்கள் இறுதி யுத்தத்தில் இராணுவங்களை உள்ளெடுத்த அந்த ஞாபகங்கள் தான் பெறுது. ஆனால் இது கோத்தபாய இராணுவ முகாம் என்று சொல்லி பெயரிடப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இராணுவம் தன்னை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்குது. இதெல்லாம் மக்களோட நிலப்பரப்பு, மக்கள் குடியிருந்த காணிகளை தான் இன்றைக்கு இருக்க வச்சிருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறது
இந்த பகுதி வந்து தற்பொழுது இராணுவத்தால் இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் பழைய எச்சங்கள்லாம் வந்து இந்த இடத்துல கிடக்கிறத நாங்கள் பார்ப்போம். பழைய எச்சங்கள் என்று சொன்னால் கடலில் பயன்படுத்துகின்ற படகுகள், சண்டை படகுகள் இருந்தாலும் சரி, ஏனைய ஏதோ ஒரு படகுகள் எல்லாம் இதில் வந்து எரிஞ்சு கிடக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இந்த கரைவழியை. இந்த பகுதி வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் வந்து 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சின்ன சின்ன குடிசைகள், எல்லா வீடுகளும் பங்கர்களும் என்று சொல்லி நிறைஞ்சு காணப்பட்ட ஒரு இடம். இந்த கடல் ஓரத்தில் நிற்கிற உங்களுக்கு தெரியும், அவங்களோட காவலரன் ஒன்று ஒரு சரிஞ்ச நிலையில் இருக்குது. இந்த இப்போ சரிஞ்ச ஒரு நிலையில் இருக்குது. அதை நாங்கள் இப்போ பார்க்குறோம். அது மாதிரி தான் அங்கேயும். ஆனால் இன்னொரு பொருள் உண்டு, மர்ம பொருள் உண்டு கடலில் மிதக்குது. என்ன பொருள்னு தெரியலை. இதில் வந்து கடலில் வந்து ஒரு மர்ம பொருள் ஒன்று மிதக்குது. மிக ஆழமான இடத்துல உங்களுக்கு தெரிகிறது வாய்ப்பு இருக்கு தெரியல. நான் காட்டுறேன். ஒரு கருப்பாக தெரியுது. அந்த பொருள் வந்து என்ன பொருள்னு எனக்கும் தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக வந்து புது யுத்தத்தில் அழிவடைஞ்ச பொருட்கள், எச்சங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இந்த பிரதேசத்தில் விடுபட்டு கிடக்குது. மக்கள் இதுவரைக்கும் இந்த பக்கம் வரல. ஏனென்றால் முதல் ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து மக்கள் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்பொழுது தான் இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்குது. நல்லாட்சி அரசாங்கத்தால் இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொடுக்கிறோம். இல்லாமல் இந்த பகுதிக்கு வந்து நிறைய உயிர்கள், இந்த எச்சங்கள் கிடக்கிறது வாய்ப்பு இருக்குது. காலப்பகுதிகளில் வந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த பகுதிகளுக்கு கொல்லப்பட்டது நாங்கள் அறிஞ்சோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்த மற்றவர்கள் ஊடாக நாங்கள் அறிஞ்ச செய்திகள் எல்லாம் முள்ளிவாய்க்காலில் நிறைய பேர் கொல்லப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டதுக்காக இந்த கதையை சொல்கிறோம். இறுதி யுத்தத்தில் சேதமடைந்த ஒரு இராணுவ வாகனம் தான் இதில் கிடக்கிறது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். வந்து இந்த கப்பலுண்ட இதில் வந்து கரை தட்டின கப்பலுண்ட ஒரு பாகம்தான் இதில் கிடக்கிறது. இது வந்து என்ன பொருள் எங்களுக்கு தெரியலை. இது ஒரு அந்த கப்பலுண்ட பாகம். அன்பான உறவுகளே, நீங்கள் இதை அறிஞ்சிருப்பீங்க. இறுதி யுத்தம் முடிஞ்ச இடம் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தம் நடந்த இடம். அதுக்கும் வந்து 2 பக்கத்தாலேயும் வந்த இராணுவம், வடக்கு கிழக்கால் வந்த இராணுவம் வந்து தாங்கள் வெற்றி கொண்டோம் என்று சொல்லி கை கொடுத்த இடம் என்று சொல்லப்படுகிறதும் இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் 2 பகுதியால் இராணுவம் வந்து ஒன்று சேர்ந்த இராணுவம். நீங்கள் அந்த இதுகளோட பார்த்துருப்பீங்க. அவங்க வெற்றி கொண்டாடுறாங்க கையை கொடுத்து. தாங்கள் வந்து அந்த இடத்த வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லி இந்த போராட்டத்தை தாங்கள் வெண்டுட்டோம், தங்களுக்கு எதிராக போராடினவங்களை நாங்கள் வெண்டுட்டோம் என்று சொல்லி அவங்க வந்து கடைசியாக வந்து கை கொடுத்த இடம் என்று சொல்கிற இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம். இது முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுன்றது ஒரு சாதாரண மண் இல்லை. பல ஆயிரக்கணக்கான மக்களின் பாதங்கள் பட்ட மண், பல ஆயிரக்கணக்கான உறவுகளின் ரத்தம் நனைஞ்ச மண். இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இதுதான், இவ்வளவுதான் என்று எழுத முடியாத ஒரு மண் தான் இந்த முள்ளிவாய்க்கால் மண். அந்த மண்ணில் தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாருமே இந்த இடத்த கடந்து தான் நீங்கள் போயிருப்பீங்க. சரி, நான் இப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னுக்கு ஏதோ தெரியுது, கருப்பாக ஏதோ தெரியுது. என்ன தெரியுதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு தெரியும், 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு கப்பல் முள்ளிவாய்க்காலில் ஒரு கப்பல் வந்தது. கரைதாட்டினாண்டு பழுதடைந்த நிலையில் கரைதாட்டினாண்டு நாங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்போம். ஜோர்தான் கப்பல் என்று சொல்லி அரிசி மூடைகளுடன் வந்த கப்பல் என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சினாங்கள். அந்த கப்பலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த இதில் கிடக்கிறது பாருங்கள். இந்த நிலப்பரப்பில் வந்து இந்த இடத்துல இராணுவம் இருந்தது. இப்போ இராணுவம் இந்த இடத்த விட்டு வெளியேறி இருக்குது. உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து பல இடங்கள் இப்போ விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ வந்து மக்கள் நடமாடுகின்ற இடம், மக்கள் இருக்கின்ற இடம் என்று சொல்லி பல இடங்களும் இப்போ விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் இப்போ இருக்கிறோம். நிலையில் இந்த இடத்தெல்லாம் நாங்கள் கடந்து போன நாங்கள்
இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கும்போது கூட எங்களுக்கு இதில் நாங்கள் அதுக்காக இருந்த நாங்களோ இதுக்கு இருந்த நாங்களா இருந்தால் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒவ்வொரு இடம். நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துல இருப்போம், நாளைக்கு இன்னொரு இடத்துல, நாளை இன்றைக்கு இன்னொரு இடத்துல, அப்படி இடம் மாறி 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 போன இடங்கள் தான் இந்த இடங்கள்.